ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் அடுத்தவங்க இந்த வீடியோவில் நம்ம கிராணி தான் விளையாட போனோம். அதனால டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? எல்லாரும் நீங்கள் கேட்பீங்க, எதுக்கு ப்ரோ ஃப்ரீ ஃபயர் விளையாடுறத விட்டு கிராணி விளையாடுறீங்க? ஃப்ரெண்டும் ஒரு பையன் கிராணி விளையாடுங்க, கிராணி விளையாண்டு போட நல்லா வியூஸ் போகணுன்னா அதனால நானும் கிராணி விளையாண்டு போகிறேன். இப்போ டே 1 ஆயிடுச்சு, லாக் ஓப்பன் பண்ணியாச்சு. வேகமாக கீழே போவோம். போயிட்டு இங்கே ஒரு கஃபே இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா அங்கே வெப்பன் கீ இருக்குது. இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு கீழே குமிஞ்சு போயிட்டு சவுண்டு போட்டால் அந்த கிராணி வரும், அந்த கிழட்டு கிராணி அதை அப்படியே வர வைப்போம். சவுண்டு போடுவோம், வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்படியே இதான் சாக்கு எஸ்கேப் ஆகி மேலே ஓடிடலாம். இப்போ மேலே ஓடி இந்த கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குது. அப்படியே நம்ம மேலே ஓடி போயிடலாம். மேலே போயிட்டு அந்த வெப்பன் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகலாம். இங்கே வெப்பன் வந்து இந்த ரூமில் தான், தாத்தாவோட ரூமில் தான் இருக்குது. அந்த வெப்பனை எடுத்துகிட்டு நம்ம கட்டில் கடியில் உடஞ்சிடலாம். இப்போ கிராணி வரும், கிராணி வர்ற வரையும் வெயிட் பண்ணுவோம். கிராணி என்ன ஒன்றுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் கிராணி டே 1லேயே முடிச்சிடும் எல்லாத்தையும். கிராணிகிட்ட ஒரு தடவை கூட அடி வாங்க மாட்டோம். கிராணிக்கு ஹெட்ஷாட்டாக பாருங்க கைஸ், கிராணி கதறும், அடிக்காதீங்க அடிக்காதீங்க. இங்கே பாருங்க கைஸ் வருது. நம்மக்கிட்ட ஸ்டோன் இல்லைன்னா எந்திரிச்சு அடிச்சிடலாம், அது போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெளில போகலாம். வெளில போயிட்டு கீழே போயிட்டு ஸ்டோன் தேடலாம். ஸ்டோன் தேடி பார்ப்போம். அவங்க கல் இருக்கா, கல் இருக்கா, கல் எங்கே இருக்க? கல்லை காணோங்க கைஸ். இங்கே ஒரு கல் இருக்கு கைஸ், மின்னுது. இந்த மாதிரி மின்னுச்சுன்னா அது கல் கைஸ், எடுத்துக்கலாம் கைஸ். வாங்க கைஸ், நம்ம இப்போ போகலாம். போகணும், மெதுவாக போகலாம் கைஸ், இல்லைன்னா கிராணி வந்து அடிச்சிடும் கைஸ் மண்டையிலேயே. அவ்வளோதான், நம்ம கதை சோழி முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு கல் இருக்குது கைஸ், அதை எடுத்துக்கலாம் கைஸ். நான் புதுசாக விளையாடுறேன் கைஸ், அதனால் நான் ஒளிஞ்சு பயந்து வந்தேன் கைஸ். விளையாட 1 மணி நேரம் ஆகிடுச்சு கைஸ், ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். இதெல்லாம் விளையாட எடிட் பண்ணுறக்கு 1 மணி நேரம் கைஸ். இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு எடிட் பண்ணேன். கடைசியில் இங்கே சவுண்டு போடுவோம் கைஸ். கொஞ்ச நேரத்தில் கிராணி வரும், வெயிட் பண்ணுவோம் கைஸ். Few minutes later. இங்கே வெயிட் பண்ணுவோம், வருதான்னு பார்ப்போம் கைஸ். கிளம்பி வருது கைஸ். இந்த கிளம்பி கண்ணு தரல போல. ஃப்ரீஃபயர்லேயே நாம ஒன்றா படிப்பேன். இந்த கிளவிக்கு ஹெட்ஷாட் அடிக்க தெரியாது எனக்கு. வா வா வா, வாய் திறந்துட்டு வரியா? வச்சிக்கோ வாவுடி. நான் என்னமோ பிரியாணி போடுறேன்னு நினப்பு. வாய் திறந்துட்டு வந்து கதவு இதாங்க கைஸ், கிச்சனு. இல்லை என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். தீப்டி இருக்குது கைஸ். கிளம்பணும், பீடி பிடிப்பாங்க போல, அதனால் இதெல்லாம் வச்சுருக்காங்க தீப்டிலாம். இல்லைனா லைட் வச்சு தானே கிச்சனில் பற்ற வைப்பாங்க எல்லோரும். வாங்க கைஸ், இந்த லிஃப்ட்டில் போகலாம். அந்த காலத்து லிஃப்ட்னோடனே மெதுவாக போகுது கைஸ். இந்த லிஃப்ட்டை வச்சு போனால் உருப்புற மாதிரி தான். வாங்க கைஸ் போங்க கைஸ். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை கைஸ். இதெல்லாம் எதுக்கு வச்சுட்ருக்கானுங்க? இதெல்லாம் தான் கைஸ் காக்கா வரட்டணும். அந்த காக்காவை பார்த்தோன்னே இட்டாச்சு நினப்பு தான் வருது. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். எலக்ட்ரிக் ஸ்விட்ச் இருக்குது கைஸ், இதை வச்சு ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம் கைஸ். உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்த வீடியோவில் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ், இந்த ட்ரால் ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு தேங்காய் இருக்குது, இந்த தேங்காய் ஊற்றிக்கிட்டு போகலாம் கைஸ். இதில் ஏறுவோம் கைஸ். இதில் ஏறுனா நம்ம கிராணியால் நம்மளை பார்க்க தான் முடியும், தவிர அடிக்க முடியாது. கிழவனை இருந்தானா கண்ணை தூக்கி சுட்டுருவான். இந்த காக்காவை பார்க்க இட்டாச்சி மாரியே இருக்குது. காக்கா கிட்ட ட்ரெயின் கீ இருக்குது கைஸ். பாருங்க, இங்கே தூக்கி போடலாம். தேங்காய் வாங்க சுண்டல். கீழே போக மாட்டேன், அவன் விழுந்துருச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து கைஸ், இந்த பேர் தரல பானைன்னு நான் சொல்கிறேன். இந்த பானையில் தண்ணி நிரப்பிட்டு போய் பேட்லாக்கில் வச்சா அது திறந்துடும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ கீழே போகலாம். போயிட்டு நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம், உண்டிகோல். இப்போ இந்த உண்டிகோலை எடுத்துகிட்டு மேலே போகலாம் கைஸ். இது மேலே ஏறினா அந்த கிளவியெல்லாம் அடிக்க முடியாது. ஓகே கைஸ், நம்ம இந்த பானையை அடிக்கலாமா வேணாமா? வேணாம் கைஸ், இருக்கிற ஒரு கல் வேஸ்ட் ஆயிரும். நம்ம இதில் போயிட்டு கீழே இறங்கி அதை எடுக்கலாம் கைஸ். கைஸ் வாங்க கைஸ், கீழே ஒரு கல் இருக்குது கைஸ், எடுப்போம் கைஸ். வாங்க கைஸ், அந்த கல் எடுத்தாச்சு கைஸ். இப்போ இந்த கார் ஓட்ட கார் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம அந்த இன்னொரு கல் இருக்குது கைஸ், இதை எடுக்கலாம் கைஸ். போயிட்டு இந்த தேங்காய் வெட்டலாம். கிராணி அடிச்சு தூக்குறோம். வாங்கடா கைஸ், சாவடி கிளவி. இந்த வயசுல லவ் பாட்டி கேட்குது, கிளவி ஆனதுக்கப்புறம் கைஸ். இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போய் வெட்டலாம் கைஸ். இதெல்லாம் தேங்காய் வெட்டணும் இன்னும் வெட்ட முடியுது கைஸ். காயின் கிடச்சிருக்கு கைஸ். இப்போ நம்ம அந்த கல் எடுத்துக்கலாம். 3 கல் கரெக்டாக இருக்குது. ராணியோட வாயை பார்த்தீங்களா? வாயை திறந்துக்கிட்டே இருக்கு, என்னமோ நான் பிரியாணி கொடுக்க போகிற மாதிரி.
லிஃப்ட்டு என்ன கைஸ் லிஃப்ட்டு இன்னும் மேலே தான் இருக்குது. வாங்க கைஸ் மேலே போகலாம். மேலே போயிட்டு மொட்டை மாடிக்கு போகலாம் கைஸ். அங்கே போயிட்டு 3 கல் இருக்குது. அந்த பானையை எப்படியாச்சும் அடிச்சு அடிக்கிறோம் கைஸ். இங்கேருந்து அடிப்புமா கைஸ். ஃபஸ்ட்டு கல் வேஸ்ட்டு, செகண்ட் கல் போயிடுச்சு கைஸ். லக்கே இல்லை கைஸ், மனசே எடுத்துட்டாங்க கைஸ். வாங்க இதை எடுத்தாச்சு கைஸ், எடுத்துகிட்டு போகலாம். அங்கே ஒரு பலகை இருக்குது கைஸ். அந்த பலகைலாம் என்ன பார்த்தாச்சு. இந்த கல்லுங்க இங்கே இருக்குது கைஸ். கல் எடுத்தாச்சு, கல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். என்ன கைஸ் கிராணியை காண மறைஞ்சிச்சு போல். நம்ம இப்போ இந்த லிஃப்ட்டில் போயிடலாம். இல்லைங்க கைஸ், அதுக்கு முன்னாடி தீப்டி எடுத்துக்கலாம். தீப்டி எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். மேலே செகண்ட் ஃப்ளோரில் தீப்டி யூஸ் ஆகும். மேலே போகலாம் கைஸ். வாங்க கைஸ் செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு கைஸ். இல்லை போவோம் கைஸ். ஒரு சின்ன இருக்குது கைஸ். இதில் தான் கைஸ் காக்கா கருக்க வைக்கணும். அது பறந்து போயிடும். போகணும் நம்ம மேலே போகலாம் கைஸ். மேலே போயிட்டு அந்த பானை அடிக்கலாம் கைஸ். இந்த கல் வேஸ்ட்டு கைஸ், இந்த கல் வேஸ்ட்டு கைஸ். இன்னைக்கு எனக்கு லக்கே இல்லையே, கல்லெல்லாம் வேஸ்ட்டாகும். கீழே குதிக்கணும். அங்கேருந்து கீழே குதிக்கலாம். கிராணியோட பேட் தெரியுது கைஸ். ரெட் கலரில் பிளட்லாம் இருக்குது கைஸ். அங்கே ஒரு கல் இருக்குது கைஸ். இந்த கல் எடுத்துக்கலாம். இந்த கல் எடுத்துகிட்டு இப்போ போகணும் கைஸ். போகலாம் ரைட். இங்கே ஒரு கல் இருக்கேன். இந்த கல் எடுத்துக்கலாம். நீ பாருங்க கைஸ், கிராணி இப்போ வரைக்கலாம் கைஸ். கிராணி இப்போ வரும். 10,000 years later. எப்படியான ஃபைனலியாக அந்த கிளவி வந்துருச்சு கைஸ். அந்த கிளவி இப்போ வருது கைஸ். ஒரு கல் வேஸ்ட் ஆகிடுச்சு. வாயை பிறந்துக்கிட்டே அடியா இந்த வச்சுக்கோ. வாங்க கைஸ், நம்ம இங்கே ஒரு கல் இருக்கு, இங்கே ஒரு கல் இருக்கு. போன கல்லாம் திருப்பி கிடச்சிருச்சு கைஸ். வண்டி கல்லை போட்டு நம்ம அந்த பலகையை எடுத்துக்கலாம் கைஸ். அந்த பலகையை எடுத்தாச்சு கைஸ். மேலே போயிட்டு இங்கே தான் கைஸ் அந்த பலகையை போடணும். இங்கே பார்த்துக்கோங்க கைஸ். பிளேஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ போயிட்டு இந்த ரூமில் ஆக்சிலேட்டர் இங்கே இருக்குது கைஸ். அதை எடுத்துகிட்டு போய் கீழே போடலாம் கைஸ். குதிச்சிடலாமா? குதிச்சிடலாம். ஏன் யோசிச்சேன்னா திடீர்னு குதிக்கும்போது அவ்வளோதான் கைஸ். திடீர்னு குதிச்ச வேகத்தில் செத்துட்டாங்க கைஸ். இன்னொரு தடவை செத்துட்டாங்க கைஸ். இன்னொரு மேட்ச் போட்டாங்க கைஸ், அது செத்துட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ போகலாம். இந்த கதவை சத்து வேணாம். வாங்க கைஸ் இப்போ போகலாம் கைஸ். இந்த ட்ராவில் ஒன்றுமே இல்லை, இந்த ட்ராலையும் ஒன்றும் இல்லை. வாங்க கைஸ் இப்போ கீழே போகலாம். கீழே போயிட்டு கீழே ஒரு கண்ணாடி இருக்குது கைஸ். அதை உடைக்கணும். அந்த கண்ணாடியை உடச்சிக்கலாம். உடச்சாச்சு கைஸ். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தால் ஷெட்டுக்கு இருக்குது கைஸ். ஷெட்டுக்கு தூக்கி வெளில போடலாம். வெளில போ. வாங்க கைஸ் க்ரோபார் எடுத்துக்கலாம். க்ரோபார்னா காக்காவோட பாரா கைஸ். க்ரோபார்னா பேர் வச்சுருக்கானுங்க பாருங்க கைஸ். வாங்க கைஸ் ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். மேலே போகலாம். மேலே திடீர்னு கிராணி வந்துருச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். கைஸ் வந்துருச்சு கைஸ். பாருங்க கைஸ் சாவடி கேட்டு கிளவி பாருங்க கைஸ். அடி கிராணிக்கு நெத்தி அடி தான், நெத்திலே அடி வாங்கிடுச்சு. வாங்க கைஸ் போகலாம் ரைட். மேலே போயாச்சு கைஸ். நான் சொன்னேன் அந்த சின்னியில் தான் கைஸ் போய் போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டேன் கைஸ். ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு. போயிட்டு கல் எல்லாத்தையும் பொறுக்கலாம். கல் பொறிக்கின்னு சொல்லாதீங்க கமெண்டில். நம்ம போகலாம் கைஸ். போகலாம் ரைட். கைஸ் இங்கே ஒரு கல் இருக்கு, எடுத்தாச்சு. இப்போ நம்ம லிஃப்ட்டில் போகலாம். லிஃப்ட் வந்துருச்சு கீழே எப்பயோ. இல்லை போகலாம், மேலே போவோம். இதில் தான் கைஸ் போகணும். திருப்பி கைஸ் லேக் ஆகி பக் ஆகிடுச்சு கைஸ். திருப்பி மேலேருந்து கீழே வரணும் கைஸ். எனக்கு வந்து சோதனை பாருங்க லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். கீழே குதிக்கலாம் கைஸ். நாங்கள் கீழே வந்துட்டு அங்கே வெளில தூக்கி போட்டாச்சு. தூக்கி பாவம் தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்படி தாத்தாவும் பார்த்தியும் தேடுவாங்க. இந்த தடவை தாத்தா வைக்கல, ஏன்னா ஒரு மேட்ச் தாத்தா வச்சு விளாண்டு பார்த்துட்டேன். கண்ணு கட்டுற தூரத்தில் நின்னாலும் சுட்டுறாரு. Nearly 1 hour ago. வாங்க கைஸ், எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது. வாங்க கிளவி வருதுன்னு பார்ப்போம். ஆன் பண்ணுவோமா? வாங்க கைஸ் ஆன் பண்ணியாச்சு. வாங்க போகலாம் ரைட். பார்த்துருச்சு கைஸ். வா வாயை பிறந்துட்டு வரியா? வாயில் பிரியாணிலாம் தர மாட்டேன். கல்லா வச்சுக்கோ, உனக்கு இல்லாத கல்லா. வாங்க கைஸ் இந்த கல் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ் வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். போயாச்சு. வாங்க இதில் போட்டு நம்ம போவோம் கைஸ். கீழே போட்டு இந்த விறகு எடுத்துகிட்டு வருவோம் கைஸ். எனக்கு அந்த அங்கே இருக்கு கைஸ் க்ரோபார் எடுத்தாச்சு. க்ரோபார் தூக்கிட்டு வேகமாக மேலே போங்க. இந்த எலவேட்டரில் போயிடலாம் கைஸ். லிஃப்ட்டு கதவை முடிக்கலாம். திடீர்னு கிராணி அந்த சவுண்டு கேட்கும்.
போகலாம் வேகமாக போகலாம். லிஃப்ட்டு பரவாயில்ல கைஸ், நான் லிஃப்ட்டு மெதுவாக போய் அந்த ஜென்ரேட்டர் கேம்லேயே ஓகே தூக்கிட்டு போய் மேலே இருந்து ஷெட்டு கீழே போட்டுடலாம் கைஸ். வாங்க கைஸ், ரூஃப் டாப்புக்கு போகலாம். ரூஃப் டாப்புக்கு இந்த வெளில போயிட்டு இப்படி மேலே ஏறிக்கலாம் கைஸ். ரூஃப் டாப்புக்கு போயிட்டு இங்கேருந்து கீழே போட்டுடலாம் கைஸ். நான் கைஸ் விழுவ மாட்டேது கீழே. இப்போ எடுத்து போடுவோம். எப்படினாச்சும் விழுந்துரு. விழுந்துருச்சு கைஸ், கரெக்டாக வாசல்கிட்டே விழுந்துருச்சு. போகலாம் வாங்க, திருப்பி குதிக்கலாம். நம்ம இப்போ கீழே போனோம், ஸ்லிங் ஷாட் இங்கே இருக்கே எடுத்துக்கலாம். அப்படியே கீழே குதிச்சு எப்போ பார்த்தாலும் வாங்க கைஸ். இப்படி வெளில வந்துச்சு. இங்கே பாருங்க ஹெட் ஷாட்டு போடி வாயிலே கல் அடிச்சு விட்டோம். வாங்க வச்சாச்சு. ஓகே போய் பற்ற வச்சு விட்டுடலாம். ஓகே பற்ற வச்சு இனிமேல் தீப்டோட யூஸ் இல்லை. மேலே போய்ட்டு அந்த காக்கிட்ட வந்து எடுத்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் போக அடைஞ்சிரும், போக வேஸ்ட்டாக போயிடும். என்னது ட்ரெயின் கீ. ஓகே ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு கீழே போடலாம். எனக்கு கீழே விழுக மாட்டேதே. திருப்பி கீழே போடலாம். ஓகே கீழே விழுந்துருச்சு. நான் அதில் மாட்டிக்கணும்னு நினச்சேன், கீழே விழுந்துருச்சு. ஸ்லிங் ஷாட் இங்கே இருக்கா? ஓகே எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். இப்போ இங்கேருந்து கீழே இறங்கிடலாம் கைஸ். கீழே இறங்கி இங்கேருந்து இந்த பூஸ்டில் கொடுத்துடலாம் கைஸ். எல்லாம் அப்புறம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் கிராணி வந்து தூக்கிட்டு போயிடும். போயிட்டு திருப்பி கிராணி இங்கே வரைக்கலாமா? வருமா? அப்படியே இங்கே போய் நிற்போம். என்ன கைஸ் இவ்வளோ நேரம் இன்னும் வரல. இன்னொரு தடவை போய் அமுக்கிட்டு வரும் அதை கட்டரை. அப்படி ஓகே திருப்பி ஒளிஞ்சிக்கலாம். வருமானு வெயிட் பண்ணோம். வாங்க வெயிட் பண்ண 10 million years ago. வாங்க கைஸ், இந்த கிளவி வருதான் நெட்டி பார்ப்போம். வந்துருச்சு கைஸ், நம்மளை பார்க்கல. போவோம் வா ஹெட்ஷாட் தான் நினைப்போம். வாங்கிக்கோ உனக்கு இல்லாதா ஹெட்ஷாட்டா வாங்க. எப்படி போகலாம் ரைட் வாங்க. இந்த இலை ஆக்சிலேட்டராக வாயிலே வர மாட்டேது. எடுத்துகிட்டு போகலாம். வேகமாக அழுத்திட்டு போங்க. வாங்க இந்த டிக்கெட் வாங்கல. இப்போ வந்து இது கட்டுவோம். அதனால் நம்ம டக்குன்னு ஓடி போய் கிளவி நல்லா அடி வாங்கி தான் கிடக்குது. அதனால எதுவும் ஆகாது. போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஷெட்டுக்குள்ள ஒன்று வெப்பன் கீ இந்த மாதிரி ஏதாச்சும் சாய் இருக்கும், இல்லைனா டெடி பொம்மை இருக்கும். வெப்பன் கீ என்ன கண்டுபிடிச்சது ஒரு வேலை டெடி பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எடுத்துக்கலாம். ஜென்ரேட்டர் சவுண்டு சூப்பராக இருக்கும் கைஸ். சவுண்டு பிடிச்சிருக்கு. ஆர்ட் சென்டர் சவுண்ட் மாதிரி இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது வரும் பாருங்க. அந்த வேலை சவுண்டு மாதிரி இருக்குது. அங்கே ஸ்டெடி தான் கைஸ் இருக்குது. வாங்க டெடி பேர் தூக்கிட்டு போயிடலாம். அவங்க வாரம் கைஸ் மட்டும் கிராணி எழுந்துச்சு உட்காந்துன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு வரட்டும் கைஸ். டெடி பேர் எடுத்தாலே வரட்டும்னு எல்லா யூடியூபர்ஸ்னு சொல்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக வரட்டுமான்னு தெரில. வாங்க லாஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு, இறங்கிக்கலாம். வாங்க இதில் தான் கைஸ் டெடி பேர் போடணும். போட்டாச்சு. வாயை கிழிச்சு விட்டுருவேன். உனக்கு என்ன பிரியாணிலாம் தர முடியாது. வாட்டை வாய் குழந்தை அட்டி மாதிரியே தான் இருக்குது வாய். வாங்க பேட்லாக் கீ கைஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல கைஸ். எடுத்துகிட்டு போய் வைப்போம். பாருங்க சவுண்டு வருது. பாருங்க கிராணி எட்டி பார்க்குது. வாங்க திருப்பி மேலே போகலாம். ஹெட்ஷாட் அடிக்கலாம் கிராணிக்கு. நம்ம ஹெட்ஷாட் அடிப்போம். பாருங்க கிராணி திருப்பி வரும். பாருங்க வருது ஹெட்ஷாட் ஒரு கல்வி சேர்த்து கைஸ். திருப்பி மேலே போய் திருப்பி வந்தால் நல்லா இருந்தோம். திருப்போம் கல் இல்லை கிராணி அங்கே தலை சுற்றிட்டு இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். கைஸ் தலை தாங்க சுற்றிட்டு இருக்கேன். நட்சத்திரம் பாருங்க, நட்சத்திரம் டங்குன்னு ஆடுது தலை சுற்றிக்கின்னு. போதையில் நிற்கிற மாதிரி இருக்குது. கல்லை தேடுவோம். கல் நம்மளுக்கு முக்கியம்ல. கல்லுன்னா தான் ஹெட்ஷாட் அடிக்க முடியும். ஒரே ஒரு பாடி ஷாட் அடிச்சுட்டாங்க. இசை ஹெட்ஷாட்டாக அடிச்சுட்டு இருந்தேன் இந்த மேட்ச்சில். பாடி ஷாட் ஆயிடுச்சு. மனசே கேட்கல. ட்ரெயின் கீ கிடக்குது கைஸ். நான் தான் போட்டேன் மேலேருந்து. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த டோரை புட்டிட்டு திருப்பி கிராணி வரப்போம். கிராணி ஏன்னா தலை சுற்றி முடிச்சிருக்கோம். தலை தான் சுற்றிட்டு இருந்துச்சு. வருதா Few minutes later.
கிளவி எங்கே இருக்க? வந்துருச்சு கைஸ். என்ன கைஸ் திருப்பி உள்ளே போயிடுச்சு. திருப்பி அழுத்திட்டு வந்தோம். வரோம் அந்த கிளவி வந்துருச்சே. வண்டை அடி தான். வாய கம்மி. டம் அடி சாவடி. அவனும் அந்த மாதிரி சொங்கி மாதிரியே தான் கீழே விழுது. கல் கல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை போட்டு இன்னும் 2 நிமிஷம் நம்ம விளாண்டா அவ்வளோதான். இன்னும் ட்ரெயினை கண்டுபிடிக்கணும். ட்ரெயினுக்கு சாவி டிக்கெட் வாங்கணும். இல்லைனா அந்த இது வேணும் கத்திக்கலாம். எனக்கு இப்போ தாங்க ஞாபகம் வருது. அந்த டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம என் ஃப்ரெண்டு ஒரு பையன் சொன்னால் அந்த உண்டிகோலை வச்சு ஏதோ சென்சார் இருக்குமாம்மா இந்த ட்ரெயின் கண்டக்டர்கிட்ட. அந்த சென்சாரை போய் உடச்சிட்டோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆயிருமாம்மா, ட்ரெயின் டோரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையானு தெரில. நான் நெக்ஸ்ட் வீடியோ கிராணி வீடியோ போட்டோன்னா அதில் பார்க்குறேன். வாங்க இப்போ ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். இன்னும் கிராணி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். சிக்கன் தான். அப்புறம் கிராணிக்கும் ஓட தான். அப்புறம் கிராணியோட புருஷனுக்கும் ஓட தான். நாங்கள் திருப்பி இதை மாதிரி பண்ணுவோம். கிராணி வருதான்னு பார்ப்போம். இப்போ மேட்ச் வந்து தொலைஞ்சா நல்லாயிருக்கும். 999 crore years ago. நாகேஷ் இன்னும் அந்த கிளவியே காணும். வந்துருச்சு பார்த்துருச்சு. அடி வாய் கிளி அடி வாங்குது. இப்படி வாய் திறந்துட்டு வந்தால் வாயிலே தான் அடி வாங்கும். எத்தனை காலமாக பார்க்குறேன் வாயிலே அடி வாங்கிட்டு இருக்குது. இப்போ போய் ட்ரெயின் கீ எடுக்கலாம். ஆனால் இப்போ மேலே போய்ட்டு இதை எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் சுவிட்சு தூக்கிட்டு போய்ட்டு இந்த எலக்ட்ரிக் சுவிட்சு எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன் கைஸ். வாங்க கைஸ். இங்கே போயிட்டு இங்கே ஒரு ரைட் எடுத்துக்கணும் கைஸ். ரைட் எடுத்து அங்கே ஒரு பொட்டி இருக்குல்ல கைஸ். அந்த மூடி திறந்துட்டு இதை போட்டு ஆன் பண்ணுங்க கைஸ். இப்போ சாவி அங்கே கிடக்குது கைஸ். டக்குன்னு போனோம். இப்போ போகலாம் கைஸ். இந்த கிராணி எந்த தொலைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். லாஸ்ட் நேரத்தில் அப்புறம் கிராணி அடிச்சுன்னா அவ்வளோதான். வாங்க கைஸ் போகலாம். அவ்வளோதான் கைஸ். லாஸ்ட்டு தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்க கைஸ். உள்ளே போயிட்டு கதவை எல்லாத்தையும் மூடுங்க. நான் மூட முடியுது. முடிச்சு ஓட்ட ட்ரெயினை போல். வாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். கிளம்பியாச்சு. போகலாம் கைஸ். முட்டிட்டேன் கைஸ். பின்னாடி ஒன்று ஒதுங்கிடுச்சு போல். வாங்க போகலாம். முன்னாடி கைஸ் கேட்டு திறக்கலையே. போச்சு கண்ணாடி. எதுவும் அவ்வளோ கைஸ். அடப்பு கைஸ். இங்கே பாருங்க கைஸ். கிராணி நம்மளை தான் தேடுது. ஆனால் ட்ரெயினை போயிடுச்சு. ட்ரெயினை தூக்கிட்டு போயிட்டோம். கிராணிக்கு பாவம் ட்ரெயினில். இன்னும் சென்ட்ரலாவை காணோம். வந்துருச்சு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.